ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி வந்து எக்லெஸ் வெண்ணிலா கப் கேக் தான். ஆக்சுவலி இதை நான் லாஸ்ட்டு ஃப்ரைடே மிட் நைட் பண்ணேன் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பர்த்டே சர்ப்ரைஸ்க்காக. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, கப்பில் வந்து கர்டு எடுத்திருக்கேன், கூட வந்து பேக்கிங் பவுடர். நான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுருங்க 5 மினிட்ஸு. இப்போ ஒரு பெரிய பவுலில் சுகர், ஆயில், கூட வந்து இல்லை ஃபஸ்ட்டு ஆயிலும் சுகரும் வந்து நல்லா டிசால்வ் ஆகட்டும். ஜஸ்ட்டு நீங்கள் பீட்ருலாம் போடணுன்ட்டு இல்லை, நான் பீட்டரில் போடலாம். விஸ்க்கு வச்சு நான் ஒரு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், ஒரு கண்டினியூஸாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா டிசால்வ் ஆகிடும் சுகர் எல்லாம் அந்த ஆயிலில். இல்லை உங்களுக்கு வேணால் நீங்கள் பீட்ரு கூட போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேக்கிங் பவுடர், கர்டு போட்ட அந்த மிக்சர் வந்து நல்லா பபிள்ஸ் வந்திருக்கும். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு கூட வந்து நான் ஒரு 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இன்னும் நம்ம ஆட் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா மைதா மட்டும்தான். ஸோ அது வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட், அதை வந்து நான் சீவ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிங்களா லைக் பபுளாக வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு பேக்கிங்கில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணும் போது நல்லா சீவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேக் பேட்ரு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் மெஷர்மெண்ட் வைஸ், அதாவது 90 கிராம்ஸ் மைதா நான் அதை வந்து நான் மெஷர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நான் சீவ் பண்ணிக்கிறேன். நான் அதுதான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் என்னென்னா தனியாக ஒரு பவுலில் நீங்கள் அதை மெஷர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரே பவுலாக லைக் பேக்கிங்க்கு ரொம்ப இது பண்ண வேண்டாம், ஒரே பவுலாக பண்ணிடலான்னுட்டு நான் ஃபுல்லாக ஒரே பவுலில் பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து சும்மா பிளெண்ட் பண்ணி எல்லா ஃப்ளாரும் அந்த ஆயில் மிக்சர் இருக்கு இல்லையா, அது கூட வந்து மிக்ஸ் ஆனால் போதும். நீங்கள் ரொம்ப லைக் வந்து அந்த கட் அண்ட் ஃபுல் மெத்தட் அப்படிலாம் தேவையே இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிச்சிருக்காம ஜஸ்ட் எல்லா ஃப்ளாரும் எல்லா அந்த வெட் இன்க்ரீடியன்ட், ட்ரை இன்க்ரீடியன்ட் ரெண்டுமே நல்லா ஜெல் ஆகட்டும். ஸோ நல்லா சைட்லலாம் ஸ்க்ராப் பண்ணி நல்லா கலரி விட்டுட்டு இதுக்கு இப்போ தான் நான் பீட்ரு போட போகிறேன். ஏன்னா அது கொஞ்சம் பபிள்ஸ் இருக்குது, அந்த பபிள்ஸ் எல்லாம் டிஸப்பியர் ஆகணுன்னா நான் வந்து இது போட்டுக்கிறேன் பீட்ரு. அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 7 to 15 செகண்ட்ஸு நீங்கள் அப்படியே 1 2 3 கவுண்ட் பண்ணாலே ஓகே. நான் ரொம்ப நேரம்லாம் போட்டிருக்க மாட்டேன், ஏன்னா ரொம்ப நேரம் போட்டிங்கன்னா பேட்ரு வந்து வேறு டெக்ஸ்சருக்கு போயிடும். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு 7 செகண்ட்ஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க 1 2 3ன்ட்டு. ஸோ உங்களுக்கு அதிலே வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் இல்லை நீங்கள் ஒரு 20 கூட வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே போக வேண்டாம். நீங்கள் ஸ்லோவாக நீங்கள் கவுண்ட் பண்ணி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் பேட்ரு ரெடி பண்ணிவிடுங்க. நான் இதில் ஒரு பெரிய தப்பு பண்ணிவிட்டேன், நான் அது என்னன்றது நான் அந்த தப்பு பண்ணுற டைமில் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கப் கேக் ட்ரேவை ரெடி பண்ணிக்கோங்க. அதில் தான் நான் பண்ண தப்பு. நான் வந்து கப் லைனர் அப்படியே வச்சுட்டேன், ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கணும் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் அந்த தின் லைனர் வந்து எனக்கு ஃப்ரீயாக வந்தது, ஆனால் அதில் கேக் வரவே இல்லை. கப் கேக் எல்லாமே அதோட ஒட்டிச்சு. 50% கேக் தான் எங்களால் சாப்பிட முடியுது, 50% கேக் அந்த கேக் லைனர்லேயே ஒட்டிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பீட்ரு வச்சு ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ்க்குள்ளே போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நீங்கள் 1 2 3 நீங்கள் கவுண்ட் பண்ணால் கூட ஓகே. ஸோ இப்போ பேட்ரு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக அந்த பேட்ரு டெக்ஸ்சரே நல்லா தெரியும், லைக் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், அந்த பபிள்ஸ்லாம் போயிட்டு. ஸோ இப்போ வந்து ரெடி. இதை வந்து கப் கேக் ட்ரேயில் அந்த மோலில் ஊற்றும் போது கப் கேக் அந்த ட்ரே இருக்கு இல்லையா, அந்த டின்லேயும் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணணும், அந்த லைனர்லேயும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் விடுங்க. நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒட்டிக்கும், வரவே வராது. ஸோ இதை விட்டுட்டு நான் ஆல்ரெடி வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 180 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து 10 மினிட்ஸ் அவனை ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த லைனர் வந்து எனக்கு அமேசானில் நான் வாங்கினேன், ரொம்ப 100 லைனர்ஸ் ஃப்ரீயாக கொடுத்தாங்க இந்த கப் கேக் மோல்டுக்கு. அங்கே தான் நான் ரொம்ப இதுவாகிட்டேன். ஸோ இது வந்து சரியில்லை, இது நல்லா வராதுன்றதே எனக்கு அப்போ தெரியாது. ஏன்னா இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் கப் கேக் பண்ணுறேன். நான் நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக்கை நான் மாற்றிக்கிறேன். சிலிக்கானில் நான் வாங்கிக்கலான் இருக்கேன். ஸோ இது வந்து நான் பேட்டர் ஃபுல்லாக எல்லா மோல்லையும், ஆக்சுவலி கப் கேக் மோலில் ஒரு 50 to 60% ஊற்றுங்க, அப்போ தான் அது ரைஸப் ஆகி கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக விட்டிங்கன்னா அப்படியே வலிஞ்சு வெளியில் வந்துடும் பேக் ஆகி பார்க்கும்போது. ஸோ வந்து பாதிக்கு கொஞ்சம் மேலே ஒரு 50%லேருந்து 60-65% அப்படி விட்டிங்கன்னா, அதாவது ஒரு
நான் பர்சன்டேஜ் வைஸ் சொல்கிறேன். இதில் சொல்லணுன்னா அந்த கப் கேக்கில் ஒரு முக்காக்கு கொஞ்சம் கீழே விட்டிங்கன்னா தான் அழகாக அது ரைஸப் ஆகி வரும். ஸோ அந்த பேட்டரை வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி அந்தந்த மோலில் நான் இந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் இல்லை வீட்டில் இருக்க குழிக்கரண்டி அதில் கூட விட்டுக்கலாம். ரொம்ப கரெக்டாக மெஷர்மெண்ட் கொஞ்சம் பார்த்து விடுங்க. ஏன்னா வந்து நிறையா ஊற்றிட்டிங்கன்னா அந்த ட்ரே ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும், ரொம்ப மெஸ்அப் ஆகிடும். ஸோ நீங்கள் விட்டுட்டு ஒரு ஆல்ரெடி நான் அவனை வந்து நான் இதை செய்ய ஆரம்பிக்கும் போதே நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிட்டீங்கன்னா இது 10 மினிட்ஸ் ஆகுது தான். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 10 மினிட்ஸில் ஆகிடும். ஸோ இதில் வச்சுட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த அவனும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ப்ரீஹீட் ஆகிடும். இப்போ இதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம அவனில் வைக்க போகிறோம். ஸோ நான் எவ்வளோ ஊற்றுறேன்றது காமிக்கிறதுக்கு தான் நான் ஒரு கப்பு தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். கரெக்டாக ரைஸ் ஆகிலாம் வந்துச்சு. ஆனால் நான் பண்ண தப்பு, எனக்கு அந்த பேப்பர்லேயே அந்த கப் கேக் ஒட்டிச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் இதை அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை நான் இதுக்கு வந்து நான் விப் க்ரீம் ட்ரை பண்ணேன். ப்ளூபெர்ரி அந்த இது வச்சு ப்ளூபெர்ரி சிரப்பு வச்சு நான் விப் க்ரீமு, பவுடர் சுகர் கூட வந்து ப்ளூபெர்ரி அந்த சிரப் எசன்ஸு அதை வாங்கி வச்சுருந்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் நான் வந்து பீட்டரில் போட்டு எடுத்துகிட்டு நான் அதை மேலே வந்து விப் க்ரீம் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இதில் வந்து நீங்கள் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம், நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். அவர் விஷ். நான் வந்து இன்றைக்கி சரி அவருக்கு வந்து ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால பண்ணது. ஸோ நீங்கள் உள்ள ஆஸ் யூஷுவல் ஒயர் ரேக் வச்சு நான் ட்ரே வச்சு இதை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து நான் 20 to 25 மினிட்ஸ் வைக்கணும். நான் வந்து கரெக்டாக 23 மினிட்ஸ் வச்சேன். எனக்கு ரொம்ப கரெக்டாக செட் ஆகிடுச்சு. நான் எடுத்து இந்த டூத் பிக் வச்சுல நான் செக்கே பண்ணல, ஸோ பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஆனால் நான் பண்ண தப்பு வந்து அந்த லைனரோட குவாலிட்டி நல்லா இல்லை. ஸோ அந்த பேட்டர் எல்லாம் லைனர்லேயே ஒட்டிக்கிச்சு. கேக்கு பேக் ஆகி வரும்போது அந்த 50% கேக் வந்து அந்த கப் கேக் லைனரில் ஒட்டிக்கிச்சு ஆக்சுவலாக. ஸோ அந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. இப்போ நான் ஆயிடுச்சு 23 மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அதாவது அந்த கப் கேக் அந்த லைனருக்கு கொஞ்சம் மேலே அளவுக்கு வந்திருக்கு. நான் அப்புறம் செக் பண்ணியும் பார்த்துக்கிட்டேன் எல்லா கப் கேக்லேயும். சென்டரில் டூத் பிக்கோ இல்லை ஸ்கியூவர்ஸை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா தெரியும். கார்னர்ஸில் பண்ணாதீங்க எப்பவுமே. சரி, அது வந்து டூத் பிக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டா நீங்கள் ட்ரையாக இருந்துச்சுன்னா உங்களோடது கேக் ரெடி. ஸோ கூலாகட்டும்னு விட்டுட்டு பண்ணுங்கள். இது வந்து நான் விப் க்ரீம் போட்டு மேலே அப்ளை பண்ணது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.